மதுரை மீனாட்சி அம்மன் கிட்டேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். கிளி வச்சிருப்பாங்க, கொண்டை வச்சிருப்பாங்க, பச்சை கலர்ல இருப்பாங்க. இதெல்லாம் அப்போ என்ன காரணம்னு தெரிஞ்சு ரொம்ப 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 தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது நிறங்கள். அந்த நிறங்கள் தான் குணங்களாக மாறும். பச்சை மரகதக்கல்லால் ஆனது தான் மதுரை மீனாட்சி. பச்சை நிறத்தில் இருப்பவள் தான் அந்த யாக குண்டலத்தில் இருந்து வந்தவள். நீங்கள் திரௌபதி பார்த்தீங்கன்னா கருமையான நிறத்தை உடையவள், ஏன்னா அவள் யாக குண்டலத்திலிருந்து வந்தாள். அதே மாதிரி தான் இவ கூட மீனாட்சியும் யாக குண்டலத்திலிருந்து வந்தாள், கருமையானவள். அந்த மஞ்சள் நிறம் மஞ்சள் பட்ட உடனேயே பச்சை நிறமாக மாறுகிறது. அந்த பச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியவள். இந்த ஞானத்தை பெற்றதற்காக புதனுடைய அம்சமாக இந்த கோவில் விளங்குகிறது. பச்சை அப்படின்னாலே புதனுடைய அம்சம். ஆகவே இந்த கோவிலுக்கு போகிறது புத்தி பெருமையும் ஞானத்தினுடைய பெருமையும் மீண்டும் பிறவாவரம் பெருமையும் இதையெல்லாம் சொல்லக்கூடியவள் மீனாட்சி. அந்த கிளிக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் போனால் பச்சை கிளி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லுமா. ஆனால் மதுரைக்கு வந்தால் மீனாட்சி தாயாருக்கு யாரெல்லாம் இன்னைக்கு வந்தாங்க, யாரெல்லாம் என்ன கோரிக்கை கொடுத்தாங்க, மனு கொடுத்ததுங்களா. இப்போ நீங்கள் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறீங்கல்ல, அந்த மனுவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இரவெல்லாம் பக்கத்தில் இருந்து அம்மா இன்னைக்கு இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு தாய்க்கு சொன்னால் தான் தெரியுமா என்ன, ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்கும் ஒரு பச்சை கிளி இருந்துதான். அதுதான் அவள் கையில் இருக்கும் பச்சை கிளி. மீனாட்சி அம்மனுக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருக்கும்போது அங்க இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சு ஞானத்தை தருபவன். நீங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆடை அணிந்தாள், எப்படிப்பட்ட நவரத்தனங்களை அணிந்தாள், எப்படிப்பட்ட செங்கோலை தன்னுடைய கையில் எப்படி பிடிச்சிட்டு இருந்தா கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆடைகள் எளிமையான ஆடை. பட்டாடை அப்படின்றத விட நெய்தல் ஆடையே அவளுக்கு ரொம்ப அருமையாக அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் பட்டோடோபம் இல்லாதவன், எளிமையானவன், யார் கூப்பிட்டாலும் இயற்கையிலேயே அழகாக இருக்கக்கூடியவன். சௌந்தரராஜன், சௌந்தர பாண்டியன், சௌந்தர பாண்டியனாக இங்கே காட்சி தரப்பக்கூடியவர். இப்போ திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வைபவம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் உடை மாத்திட்டு திருமணம் நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இது எத்தனை படிமுறைகள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த 16 நாளும் இந்த உற்சவத்தை ரொம்ப தீர்க்கமா இந்த கல்யாணத்திற்காக சாப்பாட்டில் கூட எத்தனை வகைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூட்டு, என்னென்ன பொரியல், என்ன சாப்பாடு, எத்தனை வகையான சித்திரான்னங்கள், எப்படியெல்லாம் பரிமாறப்பட்டது, யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக நமக்கு ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாத்த விட எவ்வளவோ மாலைகள் அணிந்தாள். ஆனால் என் தாய் மீனாட்சி என்ன மாலை போட்டுக்கிட்டு வர தெரியுங்களா கல்யாணத்துக்கு? வேப்பம்பூ மாலை. அது எதுக்கு தெரியுங்களா? வேப்பம்பூ மாலை அணிந்து திருமணத்திற்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மன்னன் வேப்பம்பூ மாலை அணிந்து தான் அரசவைக்கே வருவானாம். அவங்களது வம்சத்தினுடைய மாலை அது. அதே மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. பட்டாடைகள் உடுத்து, நவரத்தினங்கள் இழைத்து, செங்கோல் கொடுத்து இவ்வளவு கல்யாணம் பண்ணுற இந்த கல்யாணத்துக்கு கடைசியில் அண்ணன் வரலையே அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்லலாமா? ஆனால் அதில் என்னன்னா அண்ணனது எல்லை இது, தங்கையது எல்லை இது அப்படின்னு இந்த எல்லையை மீறாமையே போயிட்டாங்க. மண்டக மகுரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு தன்னுடைய கடமையை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க.